குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ டார்சனில் நம்ம ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் வந்து 2 மாடல் வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்துட்டோம். ஸோ ஃபஸ்ட் மாடல் வந்து என்ன பார்த்தோம், பேசிக்கு, சரியா, பேசிக்கு டார்க்கு, பவரு, ஷியர் ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது, அதை பற்றி பார்த்தோம். செகண்ட் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா டார்சன் ஈக்குவேஷன். ஓகே, டார்சன் ஈக்குவேஷனை வச்சு நம்ம ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்துட்டு இருந்தோம். நெக்ஸ்ட் வந்து என்ன டாபிக் பார்த்தீங்கன்னா, என்ன மாடல்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டார்க் எக்ஸீடிங் மீன் டார்க் பை எக்ஸ் பர்சன்டேஜ். சரியா? ஸோ இதுக்கு என்ன மீனிங்னா, நம்மளுக்கு பவரில் கிடைக்கக்கூடிய டார்க் வந்து மீன் டார்க்கு. சரியா? பவரில் கிடைக்கக்கூடிய டார்க் வந்து என்ன டார்க் கிடைக்கும்னா மீன் டார்க்கு தான் கிடைக்கும். ஸோ அந்த மீன் டார்க்கை விட, அதாவது ஒரு சாஃப்ட் ரொட்டேட் ஆகும்போது மீன் டார்க்கை விட எக்ஸ் பர்சன்டேஜ் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அதோட மேக்ஸிமம் டார்க் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ரைட்டா? ஸோ டி மேக்ஸ் இதுக்கு என்ன ஃபார்முலா, டி மேக்ஸ் ஈக்குவல் டு 1 + x/100 இன்ட்டு டி மீன். சரியா? இந்த டி மீன்கிறது மீன் டார்க்கு. இந்த மீன் டார்க் வந்து எங்கே கிடைக்கும்னா பவரில் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளுக்கு ஃபார்முலா. மித்தெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுற ஸ்ட்ரென்த் ஈக்குவேஷன், ஸ்டிஃப்னஸ் ஈக்குவேஷன், பவர் யூஸ் பண்ணோம்ல, அதே ஃபார்முலா. இந்த ஒரு ஃபார்முலா மட்டும் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கும். டி மேக்ஸ் ஈக்குவல் டு 1 + x/100 இன்ட்டு டி மீன். சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பவருக்கு என்ன ஃபார்முலா, 2πn டி மீன் டிவைடட் பை 60,000 வாட்ஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் ஈக்குவேஷன். ஸ்ட்ரென்த் ஈக்குவேஷன் என்ன பண்ணுவோம், டி மேக்ஸ் டி பை ஜேஸ் ஈக்குவல் டு சிக்மா எஸ் டிவைடட் பை ஆர்ஆர். ஸோ இங்கே வந்து நம்ம என்ன கண்டுபிடிப்போம்னா மேக்ஸிமம் டார்க் கண்டுபிடிப்போம். சரியா? மேக்ஸிமம் டார்க் கண்டுபிடிச்சி அந்த மேக்ஸிமம் டார்க்கை தான் நம்ம இந்த இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ரைட்டா? அதே மாதிரி தான் ஸ்டிஃப்னஸ் ஈக்குவேஷன், டி மேக்ஸ் டிவைடட் பை ஜேஸ் ஈக்குவல் டு சி தீட்டா டிவைடட் பை எல். ஓகேவா? ஸோ இதான் நம்மளுக்கு நம்ம இந்த இதில் யூஸ் பண்ண போகிற ஃபார்முலாஸ். ஸோ இப்போ ப்ராப்ளம்ஸ் வந்து பார்ப்போமா. ப்ராப்ளம்ஸ் ஆன் மேக்ஸிமம் டார்க் டிரான்ஸ்மிட்டர். A hollow shaft 300 mm outer diameter. சரியா? hollow shaft 300 mm outer diameter and 250 mm inner diameter runs at 120 rpm. Okay, 250 mm inner diameter runs at 120 rpm. சரியா? கேபிட்டல் டி வந்து 300, ஸ்மால் டி வந்து 250. இது என்ன ஆர்பிஎம்னு கொடுத்தா நம்ம என்ன எடுப்போம், ஸ்பீடு. அப்போ ஸ்பீடு வந்து நம்மளுக்கு எவ்வளோ, நம்மளுக்கு 120. என்ஸ் ஈக்குவல் டு 120. ரைட்டா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா த மேக்ஸிமம் டார்க் எக்ஸீட்ஸ் த மீன் டார்க் பை 30%. ஓகேவா? ஸோ மீன் டார்க்கை விட மேக்ஸிமம் டார்க் எவ்வளோ இருக்குது, 30% வந்து அதிகமாக இருக்குது. ஓகேவா? அதை தான் சொல்லியிருக்காங்க. த மேக்ஸிமம் டார்க் எக்ஸீட் த மீன் டார்க் பை 30%. ரைட்டா? அண்ட் மேக்ஸிமம் பெர்மிட்டட் சியர் ஸ்ட்ரெஸ் இஸ் 60 Nm/mm². ரைட்டா? சியர் ஸ்ட்ரெஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கால்குலேட் த பவர் டிரான்ஸ்மிட்டர், பவர் என்னன்னு கேட்டிருக்காங்க. அண்ட் த ஆங்கிள் ஆஃப் ட்விஸ்ட் இன் ஏ லென்த் ஆஃப் 3 மீட்டர். அந்த 3 மீட்டருக்கு அந்த ஷாஃப்டினுடைய நீளம் வந்து 3 மீட்டர். அந்த 3 மீட்டர் நீளத்துக்கு ஆங்கிள் ஆஃப் ட்விஸ்ட் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. டேக் ஜி ஈக்குவல் டு 9 × 10⁴ Nm². ஜீனா என்னது, நம்மளுக்கு மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி. இதை வந்து 3 டேர்மாக வந்து பிரிக்கலாம்னு சொல்லியிருக்கேன், NGC. ஓகேவா? ஸோ இப்போ வந்து கிவன் டேட்டா பார்ப்போம். ஹாலோ ஷாஃப்ட் 300 mm எக்ஸ்டர்னல் டயாமீட்டர், அதாவது அவுட்டர் டயாமீட்டர் வந்து 300 mm, இன்னர் டயாமீட்டர் வந்து 250 mm, ஸ்மால் டி. ஸ்பீடு வந்து 120 rpm. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, த மேக்ஸிமம் டார்க் எக்ஸீட் த மீன் டார்க் பை 30%. ஓகேவா? அது லாஸ்ட்டாக நம்மளுக்கு என்ன எப்படி எழுதியிருக்காங்க, மேக்ஸிமம் டார்க் எக்ஸீடு பை த மீன் டார்க் 30%. ரைட்டா? இது வந்து வேர்டிங்ஸாகவே அப்படியே நம்ம எழுதிக்குவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, சியர் ஸ்ட்ரெஸ் வந்து 60 Nm/mm². கேல்குலேட் த பவர் டிரான்ஸ்மிட்டர், பவர் என்னன்னு கேட்டிருக்காங்க. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, ஆங்கிள் ஆஃப் ட்விஸ்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா? சியோட மதிப்பு வந்து எவ்வளோ, 9 × 10⁴ Nm/mm². ஓகேவா? இப்போ பாருங்கள் சொல்யூஷன் பார்ப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் மேக்ஸிமம் டார்க் டிரான்ஸ்மிட்டர் தானே கொடுத்துருக்காங்க. ப்ராப்ளம்ஸ் வந்து மேக்ஸிமம் டார்க் வந்து டிரான்ஸ்மிட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறோன்னா, நம்ம டார்க் ஈக்குவேஷன் எடுக்கும்போது மேக்ஸிமம் டார்க் டி மேக்ஸிமம் தான் எடுக்கணும், மீன் டார்க்கை வந்து எடுக்கக்கூடாது. ஓகேவா? மேக்ஸிமம் டார்க்கை தான் எடுக்கணும், மீன் டார்க்கை எடுக்கக்கூடாது. சரியா?
ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு பவர் ஃபார்முலா என்ன, 2π n t மீன். ஓகேவா, 2π n t மீன். சரியா. ஸோ இப்போ இதில் வந்து நம்மளுக்கு பவர் வந்து தெரியாது, மீன் டார்க்கும் தெரியாது. பவரும் தெரியாது, மீன் டார்க்கும் தெரியாது. ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா மீன் டார்க் வந்து கண்டுபிடிக்கணும். மீன் டார்க் எதை வச்சு கண்டுபிடிப்போம், மேக்ஸிமம் டார்க் கண்டுபிடிக்க முடிஞ்சால் தான் மீன் டார்க்கு கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா. ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க, இங்கே வேர்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் டார்க் எக்ஸீட் மீன் டார்க் பை 30%. சரியா. ஸோ அப்போ என்ன பண்ணால் மேக்ஸிமம் டார்க்கு கண்டுபிடிக்கும். மேக்ஸிமம் டார்க் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னது, நம்ம நார்மலாக யூஸ் பண்ண டார்க் ஹாலோ சாஃப்ட்டுக்குரிய டார்க் ஈக்குவேஷன் தான். T = 5/16 சிக்மா எஸ் கேபிட்டல் D பவர் 4 மைனஸ் ஸ்மால் d பவர் 4 டிவைடட் பை கேபிட்டல் D. ஓகேவா. ஸோ இதுதான் நம்மளுக்குரிய ஃபார்முலா. இங்கே நம்ம மேக்ஸிமம் டார்க் இருக்கிறதுனால T மேக்ஸ்ன்னு போடுறோம். ஸோ அப்போ T மேக்ஸ் வந்து கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட்டு 5/16 சிக்மா எஸ் எவ்வளோ நம்மளுக்கு 60 Nm/mm². கேபிட்டல் D பவர் 4 எவ்வளோ 300 பவர் 4 மைனஸ் ஸ்மால் d வந்து 250 பவர் 4 டிவைடட் பை கேபிட்டல் D 300. ரைட்டா. ஃபஸ்ட்டு இந்த வேல்யூவை சிம்பிளிஃபை பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த வேல்யூவோட பெருக்கணும். ஓகேவா. இப்போ எவ்வளோ வருது, மேக்ஸிமம் டார்க் எவ்வளோ கிடைக்கும், 164.68 × 10⁶ நியூட்டன் மில்லிமீட்டர். ரைட்டா. ஸோ இதுதான் நம்மளுக்கு மேக்ஸிமம் டார்க். இப்போ வந்து மீன் டார்க் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ மீன் டார்க் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா போட்டோம்னா Tmax = 1 + x/100 × T மீன். சரி, இதில் இருந்து தான் நம்ம மீன் டார்க்கு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்போ மீன் டார்க்கு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியும் போடலாம். அப்படி இல்லைனா இன்னொன்று சொல்கிறேன். இங்கே ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, மேக்ஸிமம் டார்க் கொடுத்துருக்காங்களா, நம்ம ஈக்குவேஷன் மாதிரி எடுத்துக்கலாம். T மேக்ஸ்ன்னு எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, த மேக்ஸிமம் டார்க். ரைட்டா, மேக்ஸிமம் டார்க். அப்போ T மேக்ஸ்ன்னு எழுதிக்கோங்க. இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லியிருக்காங்க, மீன் டார்க் பை 30%. சரியா. மீன் டார்க்லேருந்து 30% அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மீன் டார்க்லேருந்து 30% வந்து அதிகமாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த 30ஓட 100 வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சரியா. 30ஓட 100 வந்து ஆட் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும், 130ன்னு கிடைக்கும். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுறீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒன்றை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. சரியா, 1.3. சரியா. சப்போஸ் இங்கே 40% கொடுத்தாங்கன்னா 1.4, 10% கொடுத்தாங்கன்னா 1.1. ஸோ அந்த மாதிரி முன்னாடி ஒன்றை மட்டும் ஆட் பண்ணி வச்சிங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா Tmax = 1.3 × T மீன் இப்படியும் எழுதலாம் நம்ம. அப்படி இல்லைனா இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணியும் போடலாம். Tmax = 1 + x/100. ஓகேவா, இன்ட்டு T மீன். ஓகேவா சார். 1 ப்ளஸ் எக்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, பெர்சன்டேஜ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க 30 டிவைடட் பை 100 × T மீன். ரைட்டா. அப்போ என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, Tmax = 1.3. இதை டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும், 0.3. 0.3 + 1 எவ்வளோ கிடைக்கும், 1.3. அப்போ 1.3 × T மீன். ஸோ வந்துடுச்சு, Tmax = 1.3 × T மீன். ரைட்டா. நம்மளுக்கு என்ன தேவை, T மீன் தான் தேவை, மீன் டார்க் தான் தேவை. அப்போ மீன் டார்க்கை மட்டும் வச்சுக்கிட்டு இது வந்து பெருக்கல்ல இருக்க இந்த பக்கம் வந்துச்சுன்னா வகுத்துல மாறும். இப்போ மேக்ஸிமம் டார்க் டிவைடட் பை 1.3. அப்போ 164.68 நம்ம மேக்ஸிமம் டார்க் கண்டுபிடிச்சோம்ல, இப்போ அந்த வேல்யூ அப்படியே எழுதிக்கோங்க, டிவைடட் பை 1.3. இப்போ இதை டிவைட் பண்ணால் எவ்வளோ கிடைக்குது நம்மளுக்கு, மீன் டார்க்கு 126.68 × 10⁶ நியூட்டன் மில்லிமீட்டர். ஓகேவா. ஸோ இப்போ மீன் டார்க் வந்து கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, சம்பளம் பவர் தானே கேட்டிருக்காங்க. ஸோ பவருக்கு என்ன ஃபார்முலா, 2π n T மீன் டிவைடட் பை 60,000. 2π n T மீன் டிவைடட் பை 60,000. ஓகேவா. ஸோ இப்போ அந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணி பவர் கண்டுபிடிக்க போகிறோம். 2π இன்ட்டு ஸ்பீடு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ஸ்பீடு வந்து 120 RPM. ஸ்பீடு 120 RPM இன்ட்டு மீன் டார்க் எவ்வளோ, 126.68 × 10⁶ டிவைடட் பை 60,000. சரியா. இப்போ இதை போட்டால் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குது, பவர் 1.5919 × 10⁶ வாட். சரியா. இதில் கிடைக்கக்கூடிய பவர் வந்து நம்மளுக்கு வாட்ஸில் தான் கிடைக்கும். ஓகேவா. இதில் வந்து வாட்ஸ் கிடைக்கும். நம்ம கிலோவாட்டாக மாற்றணும்னா 1000ஆல் வகுத்துக்கணும். ஸோ 1000ஆல் வகுத்தா எவ்வளோ கிடைக்கும், 1.591 × 10⁻³ கிலோவாட். ரைட்டா. ஸோ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, ஆங்கிள் ஆஃப் ட்விஸ்ட்டு. ஸோ ஆங்கிள் ஆஃப் ட்விஸ்ட் தீட்டா கண்டுபிடிக்க நம்ம போன வீடியோவில் பார்த்த மாதிரி தான்
C theta divided by L is equal to sigma S divided by R. ரைட்டா? ஸோ இப்போ ஆர்சி இது வந்து ஹாலோ ஷாப்ட்னால கேபிட்டல் டியை தான் நம்ம எடுத்துக்கிறோம். இந்த ஆருக்கு பதிலாக கேபிட்டல் டி பை 2ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ எவ்வளோ கிடைக்குது? கேபிட்டல் டி வந்து எவ்வளோ நம்மளுக்கு 300. கேபிட்டல் டி வந்து 300 டிவைடட் பை 2 போட்டால் நம்மளுக்கு ஆர் வந்து 150 mm. சரியா? இப்போ நம்மளுக்கு எல்லாமே தெரியுமா? சி கொடுத்துட்டாங்க, சியோட வேல்யூ தான் ஜி. தீட்டா கொடுத்துட்டாங்க, லென்த்து தெரியும். சாரி, இதில் தீட்டா தான் கண்டுபிடிக்க போகிறோம். சி தெரியும், எல் தெரியும், சிக்மா எஸ் தெரியும், ஆர் தெரியும். ஓகேவா? ஸோ அப்போ என்ன மட்டும் தெரியாது நம்மளுக்கு, தீட்டா மட்டும் தெரியாது. அப்போ என்ன பண்ணலாம்? ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா? அப்போ தீட்டா ஈக்குவல் டு சிக்மா எஸ் இன்ட்டு எல். ஸோ காலைல சொன்ன மாதிரி தான் இப்போ ரெண்டையும் கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்குவோம். கிராஸ் மல்டிபிள்னா சி தீட்டா ஆர்னு வரும், இங்கே சிக்மா எஸ் இன்ட்டு எல்னு வரும். நம்மளுக்கு என்ன தேவை? தீட்டா மட்டும் தான் தேவை. தீட்டாவோட இந்த ரெண்டு வேல்யூ எப்படி இருக்கும்? பெருக்கல் இருக்கும். ஈக்குவல் டு இந்த பக்கம் வந்துச்சுன்னா வகுத்தலாம் வரும். அப்போ சிக்மா எஸ் இன்ட்டு எல் டிவைடட் பை சி இன்ட்டு ஆர். ஓகேவா? இப்போ தீட்டா ஈக்குவல் டு 60 இன்ட்டு 3000 டிவைடட் பை 9 இன்ட்டு 10⁴ இன்ட்டு 150. இப்போ தீட்டா வந்து எவ்வளோ கிடைக்குது? 0.0133 ரேடியன்ஸ். ஓகேவா? ஸோ இது வந்து நம்மளுக்கு சம்பளம் என்ன கேட்டிருந்தாங்க? பவர் கேட்டிருந்தாங்க, ஆங்கிள் ஆஃப் ட்விஸ்ட் கேட்டிருந்தாங்க. ஓகேவா? நம்மளுக்கு தீட்டா வந்து ரேடியனில் தான் கிடைக்கும். டிகிரியாக மாத்திரம்னா 180 டிவைடட் பை 5 போட்டிங்கன்னா நம்மளுக்கு டிகிரியில் கிடைக்கும். ரைட்டா? ஸோ அடுத்த ப்ராப்ளம் பாருங்கள். எ சாலிட் ஸ்டீல் ஷாஃப்ட் ஹேஸ் டு டிரான்ஸ்மிட் 75 kW. சரியா? ஒரு சாலிட் ஸ்டீல் ஷாஃப்ட் இருக்குது. அந்த ஸ்டீல் ஷாஃப்டோட அந்த ஷாஃப்ட் வந்து எவ்வளோ பவர் டிரான்ஸ்மிட் பண்ணுதுன்னா 75 kW at 200 RPM. சரியா? பவர் கொடுத்துட்டாங்க, ஸ்பீடு கொடுத்துட்டாங்க. டாக்கிங் அலோயபிள் சியர் ஸ்ட்ரெஸ் 70 Nm². சரியா? ஸ்ட்ரெஸ் சிக்மா எஸ் கொடுத்துறாங்க. ஃபைண்ட் த சூட்டபிள் டயாமீட்டர் ஆஃப் த ஷாஃப்ட். Suitable diameter of the shaft if the maximum torque transmitted in each revolution exceeds the mean torque by 30%. Okay, போன சம் மாதிரி தான். Also find the outer diameter of a hollow shaft. Replace the solid shaft if the diameter ratio is 0.7. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். ஸோ இப்போ வந்து ரெண்டு இது கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து சாலிட் ஷாஃப்ட்ல வந்து பவர் வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த சாலிட் ஷாஃப்ட்டுக்கு பதிலாக ஹாலோ ஷாஃப்ட் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. ஹாலோ ஷாஃப்ட்டை ரீப்ளேஸ் பண்ணும்போது டார்க் வந்து எவ்வளோ பெர்சன்டேஜ் அதிகமாகுதுன்னா 30% வந்து அதிகமாகுது. 30% அதிகமாகும் போது நம்ம ஹாலோ ஷாஃப்ட் மாத்திரம்ல அந்த ஹாலோ ஷாஃப்ட்னுடைய டயாமீட்டர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதுக்கு டயாமீட்டர் ரேஷியோ வந்து கொடுத்துருக்காங்க 0.7. ரைட்டாப்பா? இப்போ பாருங்க, பவர் வந்து எடுத்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்பீடு வந்து 200 RPM. டேக்கிங் அலோவபிள் சியர் ஸ்ட்ரெஸ் சிக்மா எஸ் வந்து 70. என்ன சொல்லியிருக்காங்க? த மேக்ஸிமம் டார்க் டிரான்ஸ்மிட்டர் இன் ஈச் ரெவல்யூஷன் எக்ஸீட் த மீன் டார்க் பை 30%. அப்போ டி மேக்ஸ் ஃபார்முலா என்ன நம்மளுக்கு? 1 + டி மேக்ஸ் ஃபார்முலா என்னது? 1 + x/100 இன்ட்டு டி மீன். இதான் நம்மளுக்கு ஃபார்முலா. அப்போ 1 + எக்ஸுங்கிறது பெர்சன்டேஜ். ரைட்டா? அப்போ 30 டிவைடட் பை 100 இன்ட்டு மீன் டார்க் இஸ் ஈக்குவல் டு 1.3 இன்ட்டு டி மீன். ரைட்டா? இதுதான் நம்மளுக்கு மேக்ஸிமம் டார்க் உடைய ஈக்குவேஷன். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? டயாமீட்டர் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஸோ டயாமீட்டர் ரேஷியோ வந்து 0.7. இது வந்து டி பை டி, மேலே எப்போவுமே ஸ்மால் டி தான் இருக்கணும், கீழே கேபிட்டல் டி இருக்கணும். அப்போ ஸ்மால் டி இஸ் ஈக்குவல் டு 0.7 இன்ட்டு கேபிட்டல் டி. ரைட்டா? என்ன கேட்டிருக்காங்க? சாலிட் ஷாஃப்டுடைய டயாமீட்டர் கேட்டிருக்காங்க, ஹாலோ ஷாஃப்டுடைய டயாமீட்டர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம சாலிட் ஷாஃப்டுடைய டயாமீட்டர் எப்படி கண்டுபிடிப்போம்? டி மேக்ஸ் ஈக்குவல் டு 5/16 சிக்மா எஸ் டி கியூப். இது வந்து சாலிட் ஷாஃப்டுக்குரிய டார்க் ஈக்குவேஷன். ஃபர்ஸ்ட் இந்த ஈக்குவேஷனை ஃபர்ஸ்ட் நம்மள ரெண்டு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல சாலிட் ஷாஃப்ட் வச்சு டயாமீட்டர் கண்டுபிடிக்க போகிறோம். ரைட்டா? அதுக்கு என்ன பண்ணணும்? டி மீன் டார்க் கண்டுபிடிக்கணுமா? ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன, நம்ம யூஸ் பண்ணுற எல்லாமே மேக்ஸிமம் டார்க் தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ மேக்ஸிமம் டார்க் ஈக்குவல் டு 5/16 சிக்மா எஸ் டி கியூப். இதில் மேக்ஸிமம் டார்க் வந்து நம்மளுக்கு தெரியாது. அப்போ மேக்ஸிமம் டார்க் எப்படி கண்டுபிடிக்கணும்? டி மேக்ஸ் ஈக்குவல் டு 1.3 இன்ட்டு மீன் டார்க். ரைட்டா? ஸோ அப்போ இதில் மீன் டார்க் வந்து தெரியாது. அப்போ மீன் டார்க் எப்படி கண்டுபிடிக்கணும்? பவரை வச்சு நம்ம மீன் டார்க்கு கண்டுபிடிக்கணும். பவர் ஃபார்முலா என்னது? 2πn டி மீன் டிவைடட் பை 60,000. அப்போ மீன் டார்க் எவ்வளோ வரும்? 60,000 இன்ட்டு பி டிவைடட் பை 2πn. இதை போட்டால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? மீன் டார்க் வந்து கிடைக்கும். மீன் டார்க் எவ்வளோ கிடைக்குது? 3.581 இன்ட்டு 10⁶ நியூட்டன் மில்லிமீட்டர். சரியா? மீன் டார்க் வந்து கிடைக்கும். இப்போ இந்த மீன் டார்க் வச்சு என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? மேக்ஸிமம் டார்க். மேக்ஸிமம் டார்க் என்னது? டி மேக்ஸ் ஈக்குவல் டு 1.3 இன்ட்டு டி மீன். இந்த டி மீனுக்கு பதிலாக இதை சப்ஸ்டிட் பண்ணுறோம். அப்போ டி மேக்ஸ் ஈக்குவல் டு 4.655 இன்ட்டு
10⁶ நியூட்டன் மில்லிமீட்டர். ஸோ இதுதான் நம்ம மேக்ஸிமம் டார்க், ரைட்டா? ஸோ மேக்ஸிமம் டார்க் எவ்வளோ? இப்போ இதை வச்சு நம்ம டயாமீட்டர் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ Tmax = π/16 சிக்மா எஸ் டிக்யூ. இப்போ நம்ம அஸ் யூஸ்வல் கண்டுபிடிப்போம்ல, அதே மாதிரி தான், ரைட்டா? ஸோ இப்போ வந்து டிஏ மட்டும் வச்சுக்கிட்டு இந்த எல்லா டேமையும் ஈக்குவல் டு இந்த சைடு கொண்டு வராங்க. கொண்டு வரும்போது நம்மளுக்கு எப்படி கிடைக்குது? 4.655 × 10⁶ × 16 / π × 70. சரியா? அப்போ d³ எவ்வளோ கிடைக்குது? 33 86 81.71. ஸோ நம்மளுக்கு என்ன தேவை? கியூப் தான் தேவை, டி தான் தேவை. அப்போ ஈக்குவல் டு இந்த பக்கம் போச்சுன்னா கியூப் ரூட்டாக மாறும். அப்போ கியூப் ரூட் ஆஃப் இந்த ஆன்சர் போட்டால் நம்மளுக்கு சாலிட் ஷாஃப்ட்னுடைய டயாமீட்டர் எவ்வளோ கிடைக்குது? 69.7 mm, ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ வந்து சாலிட் ஷாஃப்ட்னுடைய டயாமீட்டர் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? ஹாலோ ஷாஃப்ட்டுக்குரிய டயாமீட்டர் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ ஹாலோ ஷாஃப்ட்டுக்குரிய டயாமீட்டர் என்னது? அது ஃபார்முலா என்னப்பா? ஹாலோ ஷாஃப்ட்டுக்குரிய டார்க் ஈக்குவேஷன் ஃபார்முலா என்னது? Tmax = π/16 சிக்மா எஸ் கேபிட்டல் D⁴ மைனஸ் ஸ்மால் D⁴ D. என்ன பண்ணுறோன்னா, இப்போ இந்த டயாமீட்டர் டேம் மட்டும் அப்படியே வச்சுக்கிட்டு இந்த எல்லா டேமையும் ஈக்குவல் டு இந்த சைடு கொண்டு வராங்க. இப்போ 16T × π × சிக்மா எஸ். இப்போ சப்ஸ்டிட் பண்ணுவோமா? D⁴ வந்து அப்படியே வச்சுக்கோங்க. கேபிட்டல் டியோட மதிப்பு தெரியாது நம்மளுக்கு. இப்போ மைனஸ் ஸ்மால் டியோட மதிப்பு எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 0.7 × கேபிட்டல் டி. இப்போ ஸ்மால் டிக்கு பதிலாக 0.7 × ஸ்மால் டி ஹோல் பவர் 4 டிவைடட் பை கேபிட்டல் டி, ரைட்டா? இஸ் ஈக்குவல் டு இந்த இதில் 16 × டார்க்குனுடைய வேல்யூ, மேக்ஸிமம் டார்க் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 4.655 × 10⁶ நியூட்டன் மில்லிமீட்டர், ரைட்டா? டிவைடட் பை π × 70. இதை போட்டால் நம்மளுக்கு இந்த ஆன்சர் கிடைக்குது. சரியாப்பா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா, இந்த பவர் 4 இருக்குல்ல, D⁴ அப்படியே வச்சுக்கோங்க. இந்த பவர் 4 வந்து உள்ளே கொண்டு வந்து பெருக்கிறோம். ஏன் உள்ளே கொண்டு வந்து பெருக்கிறோம்னா, இது வந்து 0.7 வந்து சாரி, இந்த பவர் 4 வந்து இந்த ரெண்டுக்குமே காமன். 0.7க்கும் போது, டிக்கும் போகுது. அதனால உள்ளே கொண்டு வந்து பெருக்கிறோம். உள்ளே கொண்டு வந்து பெருக்கும்போது என்ன கிடைக்குது நம்மளுக்கு? 0.2401 கிடைக்குது. இன்ட்டு D⁴ டிவைடட் பை கேபிட்டல் டி. ஓகேவா? இஸ் ஈக்குவல் டு இந்த ஆன்சர் வருது நம்மளுக்கு. இப்போ என்ன பண்ணுறோம்? இப்போ ரெண்டுலேயும் D⁴ இருக்கா? இப்போ இந்த D⁴ காமனாக வெளியே எடுத்துடுறோம். காமனாக வெளியே எடுத்தால் இந்த இடத்துல என்ன இருக்கும்? 1 இருக்குமா? இப்போ 1 மைனஸ் 0.2401. இப்போ இதை 1 மைனஸ் இந்த ஆன்சர் போட்டால் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குது? 0.7599 D⁴ டிவைடட் பை டி. ஓகேவா? ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு 4 டி இருக்குது, இங்கே 1 டி இருக்குது. அப்போ இதை கேன்சல் பண்ணலாமா? அப்போ டி கியூபாக மாறும். இப்போ எவ்வளோ நம்மளுக்கு? டி கியூபாக மாறும்போது 0.7599 D³ இந்த ஆன்சர். நம்மளுக்கு என்ன தேவை? டி கியூப் மட்டும்தான் தேவை. அப்போ D³ இந்த ஆன்சர் டிவைடட் பை 0.7599. இப்போ நம்மளுக்கு என்ன டிவைட் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குது? 44 56 92.47. ஸோ இந்த மாதிரி நிறைய நம்பர்ஸ் வரும்போது என்ன பண்ணீங்கன்னா, இஎன்ஜி பட்டனை ப்ரெஸ் பண்ணி பவரில் மாற்றிக்கோங்க, சிம்பிளாக இருக்கும். ரைட்டாக? நம்மளுக்கு என்ன தேவை? கியூப் மட்டும் தான் தேவை. அப்போ டியை மட்டும் வச்சுக்கிட்டு கியூப் அந்த பக்கம் போச்சுன்னா கியூப் ரூட்டாக மாறும். ஸோ கியூப் ரூட் எப்படி போடுவோம்? நம்ம ஷிஃப்ட் அழுத்தி ஸ்கொயர் ரூட்டை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கியூப் ரூட் வந்து மாறும். இப்போ கியூப் ரூட் = 445692.47. இது கியூப் ரூட் போட்டால் எவ்வளோ கிடைக்குது? டயாமீட்டர் 76.38 mm. இது வந்து கேபிட்டல் டயாமீட்டர். இப்போ அந்த ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணி கேபிட்டல் டயாமீட்டர் வந்து கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? ஹாலோ ஷாஃப்ட்டுக்கு வெளிப்பக்க டயாமீட்டர் மட்டும்தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இது உள்பக்க டயாமீட்டர் வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ உள்பக்க டயாமீட்டர் எப்படி கண்டுபிடிப்போம்? நம்மளுக்கு ஃபஸ்ட்டே டயாமீட்டர் ரேஷியோ கொடுத்துட்டாங்களா? டயாமீட்டர் ரேஷியோ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? D = 0.7 × கேபிட்டல் டி. அதாவது கேபிட்டல் டியோட மதிப்பு வந்து 0.7 டைம்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். இன்டர்னல் டயாமீட்டரோட மதிப்பு வந்து 0.7 × கேபிட்டல் டயாமீட்டர். ஓகேவா? அது வந்து அதிகமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணணும்? D = 0.7 × கேபிட்டல் டி. இப்போ 0.7 × 76.38 இந்த டயாமீட்டர் அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுறோம். இப்போ D = 53.5 mm. ஓகேவா? ஸோ இப்போ என்னென்ன கேட்டிருந்தாங்க நம்மளுக்கு ப்ராப்ளமில்? சாலிட் ஷாஃப்ட் டயாமீட்டர் கேட்டிருந்தாங்க, ஹாலோ ஷாஃப்ட் டயாமீட்டர் கேட்டிருந்தாங்க. ஸோ சாலிட் ஷாஃப்ட் டயாமீட்டர் வந்து நம்மளுக்கு ஒரே ஒரு டயாமீட்டர் தான் கிடைக்கும். அந்த ஒரு டயாமீட்டர் வந்து ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கணும். சாலிட் ஷாஃப்ட் டயாமீட்டர் D = எவ்வளோ நம்மளுக்கு? 69.7 mm. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருந்தாங்க? ஹாலோ ஷாஃப்ட்டுக்குரிய டயாமீட்டர் ஸ்மால் டி அண்டு கேபிட்டல் டி.
அப்போ ஸ்மால் டி எவ்வளோ நம்மளுக்கு 53.5 mm, கேபிட்டல் டி வந்து 76.38 mm. ஓகேவா? அப்போ ஹாலோஸ் ஆஃப் டயாமீட்டர் டி = 76.38, ஸ்மால் டி வந்து 53.5 mm. ஓகேவா? ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான சம் தான். நீங்கள் ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சால் போதும், நம்ம ஈஸியாக 10 மார்க் வந்து வாங்கிடலாம். சரியா? ஸோ இதோட வந்து மேக்ஸிமம் டார்க்குரிய இது வந்து முடியுது. ரைட்? அப்போ இது வந்து இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ், செமஸ்டர் எக்ஸாமில் கேட்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.